சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்திந்திய மாதர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதிகாரிகள் யாரேனும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி ஆர்த்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியை ஒட்டுமொத்தமாக உலுக்கியுள்ளது என்றே கூற வேண்டும். இதனிடையே நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் நேற்றைய தினம் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்வதாக போலீசார் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலிலிருந்து கலைந்து சென்றனர். இதனிடையே இன்று காலை உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னேற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் சிறுமியின் பெற்றோர்கள் புதுச்சேரி அரசு சார்பில் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடாது, மேலும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடலானது புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தற்பொழுது பிருத்திவிராஜ் அவர்கள் தலைமையில் இந்த உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று வருகிறது. தற்போது சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளை கண்டித்தும் மேலும் இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி முத்தியால்பேட்டை மணிகுண்டில் அனைத்திந்திய மாதர் சங்கம் சார்பில் தற்போது சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக இப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருவதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறுமி ஆர்த்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிகாரிகள் யாரேனும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம்? காவல்துறையை பொறுத்தவரை இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 58 வயதுடைய ஒரு முதியவரும் 19 வயதுடைய ஒருவரையும் கைது செய்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமி கொலை வழக்கில் இவர்கள் 20ம் சம்பந்தப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் சிறுமி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாரா என்பது உடற்கூறு ஆய்வின் இறுதியில் தான் தெரிய வரும். அதன் பிறகே இந்த கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வரும். தற்பொழுது வரை காவல்துறை சார்பில் கடத்தல் மற்றும் கொலை வழக்கு என இரு பிரிவுகளின் கீழ் தான் காவல்துறையானது வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்த பிறகுதான் போஸ்கோ வழக்கு, அதாவது சிறுமியை கடத்தியது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புள்ளது. தற்போதைய பொறுத்த வரைக்கும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது சிறுமி ஆரத்தி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒட்டுமொத்த புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்ட காலமாக மாறி வருகிறது. கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். தற்போது காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான விவரங்கள் என்ன? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கைது செய்த இருவரையும் தனி இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் அவர்கள் இருவரும் கொலை செய்தது ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. அதாவது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்படுத்தும் பொழுது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுமி உயிரிழந்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் 20 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முழுமையான விசாரணை முடிந்த பிறகு இந்த கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வேறு எந்தெந்த பகுதியில் புதுச்சேரியில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது? புதுச்சேரியை பொறுத்தவரை தற்பொழுது முத்தியால்பேட்டை பகுதியில் மாதர் சங்கம் சார்பில் சாலை மறியலானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் முருகா சிக்னல் அருகே சாலை ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் கடற்கரை சாலையில் பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள் கடலில் இறங்கி சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியில் முக்கிய சந்திப்புகளில் சிறுமி ஆர்த்தியின் உருவப்படத்தை வைத்து அவரவர் தங்களது சார்பில் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநில மக்களின் ஒரே குரலாக என்னவாக இருக்கிறது என்றால், இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இருவரையும் கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவே தொடர்ச்சியாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்பினர், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்திந்திய மாதர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஐயோ பாத்தியா, விக்கிதே விக்கிதே தெரு தெருவா
கட்டி போட்டு சாக்கு உள்ள மூட்டையாக கட்டிதான் போட்டுட்டான். தேடுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.